வான்மதி சொன்ன மாதிரி இந்த வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிற ஒரே காரணத்துக்காக தானே நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன அவாய்ட் பண்றீங்க? மாப்ள என்ன பேசுறீங்க? நாங்க எப்ப உங்களை அப்படியெல்லாம் நினைச்சிருக்கோம்? வான்மதி, என்ன இதெல்லாம்? எங்க மாமா வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொன்னீங்களா? ஐயோ, நான் எங்க அப்படி சொல்ல போறேன்? அண்ணன் இந்த குடும்பத்துக்கு ஒரு மூத்த மக மாதிரி இருந்து எல்லா பொறுப்பையும் பார்த்துட்டு இருக்காரு. அவரை போய் நான் எப்படிங்க தப்பா பேசுவேன்? மாமா, வான்மதி அப்படியெல்லாம் பேசுற ஆளே இல்லை. மாமா, தப்பு என் மேலதான். நான் கடை திறக்கிற விஷயத்த அம்மா கிட்டே சொல்ல ஹெசிடேட் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல சொன்னதால என்னால யாரையும் ப்ராப்பரா இன்வைட் பண்ண முடியல. நான் தான் உங்களை முறையா அழைச்சிருக்கணும். சாரி மாமா. இந்த டிராமாலாம் எதுக்கு மச்சான்? போதும். என்னால இதுக்கு மேலயும் நல்ல கை மாதிரி இந்த வீட்டுல இருந்துகிட்டு நீங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு என்னால இருக்க முடியாது. எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. நானும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். என் பவித்ரா எனக்கு பிறக்க போற குழந்தைக்காக, என்னோட மரியாதைக்காக, என்னோட பிசினஸ் கேபிட்டலுக்கான அமௌண்ட் எனக்கு வேணும். என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? அதான் ஏற்கனவே பிசினஸ் பண்றேன்னு சொல்லி சொதப்பனது பத்தாதா? மறுபடியும் இப்ப எதுக்கு பிசினஸ்? எப்ப பார்த்தாலும் எல்லாரும் இதையே சொல்லிக்கிட்டு இருங்க. ஏன் இங்க வேற யாரும் தப்பு பண்ணலையா? நான் மட்டும் தான் தப்பு பண்றேனா? தோ கௌதம் இருக்கானே, கம்பெனில வேலை செஞ்ச பொண்ணை லவ் பண்ணிட்டு குடும்பமே வேணான்னு சொல்லிட்டு போனா, திரும்ப வந்தா மனுச்சு நீங்களா சேர்ந்து அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தீங்களே, அது தப்பு இல்லையா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவ லவ் பண்ண பையனையே கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டோட மாப்பிள்ளையா அவங்களும் பார்த்துட்டாங்க. ஆரம்பத்துல நல்லாதான் பார்த்துக்கிட்டாங்க. நீ எங்க வீட்டு மருமகன் இல்ல, எங்க மகன் அப்படி இப்படின்னு சென்டிமெண்டா பேசி அவரை அங்கேயே வேலைக்கு வச்சுட்டாங்க. நீ நாள் போக போக அவருக்கு அந்த வீட்ல மரியாதை குறைய ஆரம்பிச்சது. அவங்க மாமியாரு அவரை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறது, சாப்பிடும்போது குத்தி காட்டுற மாதிரி திட்டுறதுன்னு ரொம்ப கொடுமை பண்ணாங்க. கொஞ்ச நாள் அவரும் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு. அப்புறம் ஒரு நாள் அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிட்டாரு. நான் அப்பவே என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன, அண்ணி வேண்டாம், வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா உன் புருஷனை யாரும் மதிக்க மாட்டாங்க, அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும்னு. அவதான் கேக்கல. இப்ப பாருங்க, புருஷனே பறி கொடுத்துட்டு தனியா நிக்கிறா. ஐயோ அண்ணி, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் என் ஃப்ரெண்டுக்கு நடந்ததான் சொன்னேன். அண்ணனை என்ன நம்ம வீட்ல அப்படியே நடத்துறாங்க? பெத்த புள்ள மாதிரி தானே பாத்துக்கிறாங்க. ஆனா இப்போலாம் எந்த வார்த்தை யார காயப்படுத்தும்னே தெரியல. நாம இப்படிதான் எல்லாம் சரியா இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நமக்கே ஏதாவது தப்பு நடந்துரும். நம்ம தான் கவனமா இருக்கணும். இப்ப நீ என்ன சொல்ல வர? இல்ல நீ, நம்மள சுத்தி எல்லாரும் நல்லவங்களாவே இருந்தாலும் நாம இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும். இல்லனா தேவையில்லாத தலைவலிதான். இப்ப நான் உங்க தம்பியை கூட்டிட்டு என் வீட்லயே போய் தங்கி இருக்கேன்னு வைங்க, அது நல்லாவா இருக்கும்? அப்போ எங்களை வீட்டை விட்டு போக சொல்றியா? ஐயோ அண்ணி, நான் யாரு உங்களை அப்படி சொல்றதுக்கு? இது உங்க வீடு. பொண்ணுக்கு புகுந்த வீட்டுல இருக்கிறது தான் மதிப்பு. அவ போகட்டும். என்ன லீலாவதி பேசுற? இந்த சூழ்நிலையில எப்படி அனுப்ப முடியும்? சூழ்நிலை என்னங்கறத விட சுயமரியாதை ரொம்ப முக்கியங்க. அது நம்மளால கெட்டு போச்சுன்னு பேர் வேண்டாங்க. போகட்டும், அவங்க இஷ்டப்படி வாழட்டும், யாரும் தடுக்க வேண்டாம். தம்பி, இந்த விஷயத்துல நீங்க எல்லாரும் என்னோட முடிவுக்கு மரியாதை கொடுத்து அமைதியா இருங்க. சந்தோஷமா போயிட்டு வாமா. அத்தை, யாரும் எதுவும் பேசாதீங்க. இதுக்கு மேல நாம இங்க இருந்தா நமக்கு தாங்க அசிங்கம். வாங்க போலாம். அக்கா அக்கா நில்லுக்கா. பவித்ரா, பெரியமா போக வேணாம்னு சொல்லுங்க. அக்கா
எப்படியோ முதல் விக்கெட்டை எடுத்தாச்சு. அத்தை, இந்த குடும்பத்துல இருந்து யாரையும் வெளியே அனுப்ப முடியாதுன்னு கான்பிடண்டா இருந்தீங்கல்ல, இன்னைக்கு உங்க பொண்ணு ஆசையா பார்த்துக்கிட்ட மக வெளியே போறத உங்களாலேயே தடுக்க முடியாம நிக்கிறீங்க. இனிமே ஒவ்வொருத்தரா இந்த குடும்பத்துல இருந்து பிரிக்கிறீங்க. சொல்லுங்க, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? உன் மாமியார் என்ன திட்டம் போட்டு வீட்டை விட்டு துரத்திட்டாளா? வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுல அவளுக்கு ஒண்ணு புதுசு. அவளுக்கு அதெல்லாம் ஒரு கை வந்த கலை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இருக்கேன், இனிமே என் கூட வந்து சேர்ந்துக்க. சார், பேசாம போங்க. நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். மனுஷன் டென்ஷன் தெரியாம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. ஏன் தெரியாது? நல்லாவே தெரியும். அண்ணாமலை அத்தையோட பரம எதிரி தானே நீங்க? நான் அந்த குடும்பத்தோட எதிரி மட்டும் இல்லை, என்னோட அப்பாவை கூட. பா, கால கொடுமைய பாத்தீங்களா? இந்த வயசுல இவனுக்கு அப்பா யாருன்றது அப்பாவே சொல்ல வேண்டியதா இருக்கு. ஐயோ. ஏய், காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. அண்ணாமலை அத்தையை அழிக்கணும்னா வேற வழி தேடுங்க. அதை விட்டுட்டு நான்லாம் உங்களுக்கு செட்டே ஆக மாட்டேன். இருக்கிற டென்ஷன்ல இவங்க வேற. டேய், டேய் உத்தமா, போலாம் வா. வா, என்ன பாத்துக்கிட்டு இருக்கா? பா, என்னப்பா இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கோம், இவனடா நான் எதுவுமே பேசாம போறான். ஏய், நீ வண்டி எடு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சரிப்பா, இப்ப எங்க போனோம்? போ சொல்றேன். மாப்பிள்ளை பணம் கேட்டது தப்பில்ல. கேட்ட இடமும் விதமும் தப்பு. அது அவருக்கு புரியணும். கொஞ்ச நாள் வெளியில போய் கஷ்டப்படட்டும். அப்பதான் அவருக்கு எல்லாமே புரியும். இல்லக்கா, மாப்பிள்ளை புரியாம பண்ண தப்புக்கு நம்ம பொண்ணு கஷ்டப்படக்கூடாது. அவங்கள எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். வேண்டாம் நம்மள. அவங்க மறுபடியும் இங்க வந்தா நல்லா இருக்காது. அவங்க கொஞ்ச நாளாவது தனியா கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையோட வலி தெரியும். வேண்டாம்க்கா, நம்ம பொண்ணு வயித்துல குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல என்னால அவளை தனியா விட முடியாது. நான் இப்பவே போய் மாப்பிள்ளைக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். ஒரு நிமிஷம் அண்ணாமலை. ஓ அக்கா, நான் சொல்றேன், நீ அங்க போக கூடாது. என்ன மீறி நீ அவங்களை இங்க கூட்டிட்டு வரக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ண.